ஜியோ மொபைல் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை வந்து வரும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லோகோவில் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றோம். ஒரு நாள் அப்படியே வச்சா வர இந்த லோகோ வந்து அப்படியே தான் நிற்கும், உள்ளே வந்து போகாது. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தையும் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டு அப்படின்னா அதையும் வந்து ஒரே வழியில் வந்து சரி பண்ணணும். வாங்க எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட முதல்ல பேக் டோர் ஓப்பன் பண்ணி பேட்ரி எல்லாத்தையும் சிம் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துருங்க. நம்மளோட பழைய ஃபேஸ்புக் பக்கம் எஃபி வீடியோஸ் வந்து ஹேக் ஆகிட்டனால இப்போ வந்து தமிழ் டெக்னாலஜிங்க புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா F120B. இந்த மாடல் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சிம்மெல்லாம் எடுத்துகிட்டு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார் பட்டனையும் இந்த ரெட் கலர் பட்டனையும் சேர்த்து ஒரே நேரத்தில் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி மோடுக்கு வந்து போகும். இது ரெக்கவரி மோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4வது வந்து 5வது இருக்குது வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்கும். அதில் வந்து வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரெட்டை வந்து என்ன ஓகே எஸ்ஸில் வச்சு மறுபடியும் வந்து ஓகே அடிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சில வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிருச்சு. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரீசெட் நவுன்னே வரும், அதை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகி மறுபடியும் உள்ளே லோடிங் ஆகி போயிடும். இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி மெமரி கார்டு சிம் கார்டு கண்டிப்பாக வந்து எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ரீசெட் ஆகிரும். மெமரி கார்டில் சாங் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவ்வளோமே அழிஞ்சு போயிடும். அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா லோகோட ஒரு 5-6 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், லோடிங் ஆகி ஃபுல்லாக வந்து ரீசெட் ஆகிரும். இப்போ நம்ம புது ஃபோன் வாங்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த லோகோ வந்து வந்துடும். பாஸ்வேர்டு மறந்தாலுமே இதே தான் நீங்கள் சரி பண்ணணும் இதே மாதிரி. இப்போ நம்ம நார்மல் செட்டப் வந்து போயிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து எல்லா செட்டப்பையும் வந்து முடிச்சிடுங்க. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னோடய ஃபாலோவராக இருந்தாங்க அப்படின்னா பழைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருச்சு, அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு